நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின் ஃபோல்டரில் இமேஜ் அப்படின்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கங்க. இமேஜுக்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்ஸாக இருக்க வேணாம் பேக்ரவுண்ட். ஏன்னா வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுடைய லிங்க்குக்கெலாம் பின்னாடி போய் ஃபுல் பேஜோட பேக்ரவுண்டாக போகுது. ஸோ உங்கள் கான்டென்ட் எல்லாமே இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப டீட்டெயில்ஸான பேக்ரவுண்ட் வேணாம். ஸோ மெயின் ஃபோல்டரில் இமேஜ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு ஒரு இமேஜ் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் package.css போயிட்டு மெயினில் வந்து உங்களோட பேடிங் டாப் 80 பிக்சல் மாற்றிக்கோங்க. ஏன்னா போன வீடியோவில் நான் வந்து இந்த மெயின் ஹெடிங்கை வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்ட் கொடுத்தனால இது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியே வந்தனால இந்த கான்டென்ட் எல்லாமே மேலே ஏறிச்சு. ஸோ அதனால் நான் மெயினை வந்து ஃபார்ஸ் பண்ணி பேடிங் டாப் வந்து 80 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கொடுத்துங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து உங்கள் கான்டென்ட் எல்லாமே கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பேடிங் டாப் 80 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கான்டென்ட்டும் கீழே இறங்கிடும். நீங்கள் நேராக இந்த வீடியோ பார்க்க வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் புரியாமல் இருக்கும். இதை நீங்கள் ஜி இண்டெக்ஸ் மட்டும் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நேராக வந்து அந்த பார்ட்டுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை முதல்ல இருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து நான் மேலே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து 0லேருந்து நம்ம பில்ட் பண்ணி வந்தனால நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைனா ஜி இண்டெக்ஸ் மட்டும் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக்கேஜோட HTML போயிட்டு இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ பாடியில் இந்த ஹெடருக்கு மேலே பாடி உள்ளுக்கு ஒரு எம்டி டிஃப் கொடுக்க போகிறீங்க. அதாவது அந்த டிஃப் பேர் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இந்த டிஃப் எம்டியாக இருக்கட்டும். இந்த பேக்ரவுண்ட் தான் நீங்கள் CSSல ஸ்டைல் பண்ண போகிறீங்க. காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம நேராக பேக்கேஜோட CSS போயிட்டு மெயினுக்கு கீழே டாட் பேஸ். ஸோ மெயின் கீழே நம்ம வச்சுருக்கோம். இந்த பேக்ரவுண்டில் நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியில் URL கொடுத்து அந்த URL உள்ளுக்கு வந்து நம்ம இந்த இமேஜை வந்து கொண்டு வர போகிறோம். அதாவது ./image. ஸோ இந்த .// போட்டால் உங்கள் கரண்ட் டைரக்டரியிலேருந்து ஒரு டைரக்டரி மேலே போகும். ஸோ அதனால தான் அந்த .// இதை பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் தென் .// போயிட்டு இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் உள்ளுக்கு போகும். ஸோ இமேஜ் உள்ளுக்கு வந்து நீங்கள் package.bg இருக்குது இது செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் ஹைட் அண்ட் வித் ஒன்று கொடுக்கவே இல்லை. ஸோ வித் ஒரு 500 பிக்சல் அப்புறம் ஹைட் ஒரு 500 பிக்சல் சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளோட இமேஜ் இருக்குது. ஆனால் 500 பிக்சல் வித் 500 பிக்சல் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஃபுல்லாக வரல. ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் பேக்ரவுண்ட் சைஸும் பொசிஷனும் கொடுக்கணும். center/cover. ஸோ இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் சைஸ் இதை பற்றி நான் பேக்ரவுண்ட் செக்ஷன் வர்றப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட காட்டும் நான் மேலே போடுறேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த லெசன் நீங்கள் போய் பார்த்துங்க. ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஷார்ட் ஹேண்டோட முடிச்சிடுறேன். சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க நம்மளோட ஃபுல் இமேஜ் எங்கே இருக்குது. நம்மளோட இமேஜ் சைஸ் வந்து சின்னதாக இருக்கனால அது அவ்வளோவா தெரில. அப்புறம் வந்து நம்ம இமேஜ் சைஸ் பெருசாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ பாருங்க நம்ம இந்த மெயின் நேவுக்கு வந்து நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் கொடுத்தோம். ஆனால் டாப் எந்த இடத்துல இருக்கணும், லெஃப்ட் ரைட் எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர் பொசிஷன் கொடுக்கல. ஸோ அது கொடுத்துருவோம். share.css போயிட்டு மெயின் ஹெட்டிங்கில் போயிட்டு மெயின் ஹெட்டிங் பாருங்கள் ஃபிக்ஸில் தான் இருக்குது. அதுக்கு பொசிஷன் எதுவும் கொடுக்கல. நம்ம டாப் 0 அப்புறம் லெஃப்ட் 0. ஸோ இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே டாப் லெஃப்ட் 0 இருக்குது. நம்மளுக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டாக போகணும். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ளோவில் வேணாம். இந்த ஹீரோ இமேஜ் இருக்குல்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ளோவில் வேணாம். நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி போகணும். ஸோ அதனால இந்த டாக்குமெண்ட் ஃப்ளோவில் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா பொசிஷன் ஃபிக்ஸ் கொடுப்போம். ஸோ நம்மளோட இமேஜ் எங்கே இருக்குன்னா package.css பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுத்து அதில் ஃபிக்ஸ் கொடுப்போம். சேவ் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியே வந்துருச்சு. ஓகே இப்போ பாருங்கள் ஏன் வந்து மெயின் எஃப் முதல்ல இருக்குது, ஏன் மெயின் எஃப் கீழே வந்து இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் கீழே ஏன் வந்து இந்த லிங்க்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எலிமெண்ட்க்கும் அதுக்குன்னு டிஃபால்ட்டான ஜி இண்டெக்ஸ் இருக்கும். ஜி இண்டெக்ஸ் வந்து நம்பர்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக 0 அப்படின்ற ஜி இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அதான் வந்து டிஃபால்ட்டான வேல்யூ. நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். 1 2 பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணலாம். இல்லை -1 -2 சொல்லி நெகட்டிவாகவும் சேஞ்ச் பண்ணலாம். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களோட எலமெண்ட் வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோவில் இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் பொசிஷன் கொடுத்து ஃபிக்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது பொசிஷனில் வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஜி இண்டெக்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். 1 2 இல்லை -1 -2 அந்த மாதிரி. இப்போதைக்கு இந்த லிங்க் வந்து நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்டோ இல்லை பொசிஷன் மற்ற எந்த வேல்யூவும் கொடுக்கல. இது வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோவில் இருக்குது. ஆனால் வந்து இந்த இமேஜும் சரி இந்த மெயின் ஹெட்டிங்கும் சரி பொசிஷன் ஃபிக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜி இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக 0 அப்படின்ற ஜி இண்டெக்ஸ் இருக்கும். ஆனால் எது முதல்ல இருக்கணும் எது ரெண்டாவது இருக்கணும் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிசிட்டி தான் முடிவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா package.html ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம்
மெயின் ஹெட்டிங் வருது. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கனால முதல்ல இந்த இமேஜ் வந்துருச்சா, அதுக்கப்புறம் மெயின் ஹெட்டிங் வந்தனால மெயின் ஹெட்டிங் வந்து இந்த இமேஜுக்கு மேலே வருது. ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி. இப்போ நான் இந்த டிஃபை வந்து கட் பண்ணி இந்த ஹெட்டிங்க்கு கீழே மெயினுக்கு மேலே பேஸ்ட் பண்ண அப்படின்னா இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இமேஜ் மேலே வந்துருச்சு. ஏன்னா முதல்ல மெயின் ஹெட்டிங் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாடி உள்ளுக்கு மெயின் ஹெட்டிங் வரான், அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் வரான். ஸோ மெயின் ஹெட்டிங் முதல்ல வந்துடும், அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் வரும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டில் போட்டேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நான் ஜி இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ 0ல் இருக்குது. நான் இப்போ 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா package.css போயிட்டு பேக்ரவுண்ட் போயிட்டு ஜி இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்தனா சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இமேஜ் வந்து மேலே வந்துருச்சு. ஏன்னா இந்த மெயின் ஹெட்டிங்கோட டிஃபால்ட் வேல்யூ 0, ஆனால் இந்த இமேஜோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 பிகர் தென் 0. ஸோ அதனால வந்து மேலே வந்துட்டான். இப்போ நான் இந்த மெயின் ஹெட்டிங்க்கு இந்த இமேஜோட அதிகமான ஜி இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது share.cssல தான் வந்து அந்த மெயின் ஹெட்டிங் இருக்குது. ஸோ மெயின் ஹெட்டிங்கில் வந்து போயிட்டு ஜி இண்டெக்ஸ் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இமேஜுக்கு 1 கொடுத்துருக்கோம், இந்த மெயின் ஹெட்டிங்க்கு 2 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள் மேலே வந்துட்டான். ஸோ எப்படி முதல்ல இருந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து எதுவுமே வந்து 0 ஃபாலோ பண்ணல, இந்த லிங்கை தவிர. இந்த லிங்க் வந்து டிஃபால்ட்டாக 0, இது நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் 1 ஜி இண்டெக்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஹெட்டிங் வந்து 2 ஜி இண்டெக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். எது வேல்யூ கூட இருக்கோ அது மேலே இருக்கும், எது வேல்யூ குறவாக இருக்கோ அது செகண்டில் வரும், அடுத்தடுத்து வரும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் 0 கொடுத்துறேன். 0 கொடுத்தாலும் இதே பொசிஷனில் தான் இருக்கும், ஏன்னா ஸ்பெசிஃபிசிட்டி படி அது ஆர்டரில் இருக்கும். ஸோ அதனால் இவன்கிட்ட வந்து ஜி இண்டெக்ஸ் தேவையில்லை, சேஃப். அதுக்கப்புறம் package.css போய்ட்டு ஓகே, இவனுக்கு வந்து ஜி இண்டெக்ஸ் 0, சேஃப். பாருங்க இப்போ பேக் டு நார்மல். இப்போ இமேஜ் எப்படி மேலே வரதுக்கு நம்ம பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் பின்னாடி போகிறதுக்கு நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா போதும். அதாவது இவன் வந்து 0ல் இருக்கான், நம்ம இவனை வந்து 0வோட ஒரு நம்பர் கம்மியாக கொடுத்தாலே போதும். அதாவது நெகட்டிவ் 1 கொடுத்தாலே இவன் வந்து இவனுக்கு பின்னாடி போயிடுவான். பாருங்க, ஓகே, பேக்ரவுண்ட் -1 சேஃப். இப்போ பாருங்க பின்னாடி போயிட்டான். இவன் வந்து 0ல் இருக்கான், ஆனால் பாருங்க இவன் -1, இவன் தான் வந்து லீஸ்டில் இருக்கான். ஸோ இப்படி தான் ஜி இண்டெக்ஸ் வந்து வேலை செய்யும். இந்த இமேஜ் வந்து ப்ராப்பராக நம்பர் வச்சுருவோமா, வித் 500 பிக்சல் வேணாம், வித் வந்து 100%. ஸோ இவனோட பேரண்ட்டோட 100%, இவனோட பேரண்ட் பேக்ரவுண்டோட பேரண்ட் வந்து பாடி. ஸோ பாடியோட 100% போயிடும். ஹைட்டு வந்து ஹைட்டும் 100% கொடுத்தோம் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா வரும். எல்லாத்துக்கும் பின்னாடி போயிட்டான் அந்த பேக்ரவுண்ட். இப்போ பாருங்க மெயின் பேஜ் இப்படி இருக்கும், பேக்கேஜ் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சில சமயம் நீங்கள் கொடுத்த இமேஜ் வந்து லேட்டாக லோட் ஆகலாம். ஏன் லேட்டாக லோட் ஆகுது அப்படின்னா இமேஜோட சைஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் இமேஜோட டைமென்ஷன் பார்க்கலாம். நீங்கள் 1000+ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய இமேஜ் தான். நீங்கள் வந்து மினிமம் 300x300 மேலே வந்து பாருங்கள். மினிமமாக 300x300 இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கிடைக்கும். அதுக்கு கீழே போணுச்சு அப்படின்னா பிளராக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து 300க்கு மேலே 400 500லாம் டீசெண்டான நம்பர். 500x500 மாதிரி ஏதாவது பேக்ரவுண்ட் சைஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா லோட் ஆக லேட் ஆகுது. ஆனால் லைக் 2000 3000 டைமென்ஷன் பெருசு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒன்று அது பெரிய ஸ்க்ரீனில் வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம், டிவி ஸ்க்ரீன் அந்த மாதிரி. ஆனால் ஸ்டில் லேட்டாக தான் லோட் ஆக. ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன நீங்கள் ஒரு பிசி பாய்க்கிறீங்களோ லேப்டாப் பாய்க்கிறீங்களோ உங்களுக்கு சின்ன ஒரு இமேஜ் சைஸ் இருந்தாலே போதும். அதான் சொன்னேன், டீசெண்டாக ஒரு 500x500, மினிமமாக 300x300 ஓகே, அது கீழே போவேண்ணா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் ஜி இண்டெக்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். See you on next video. Bye.